பாருக தலையில முக்காட போட்டுக்கொண்டு மகள அல்லாட ஹாலன் சொல்லி கிளாஸுக்கு போக வழி அனுப்பிய உம்மாட கண் வெளிச்சம் மறைஞ்ச உடனே அந்த புள்ள பஸ்ஸிலேயும் ரோட் வழியேயும் போடிய டான்ஸ பேச வேணாம். எங்களோட மார்க்கத்து பிள்ளைகளன் செல்லவே வெக்கமாக இருச்சு. இங்க வாங்க ஆயிஷா, எங்கட மகள் படித்தது போதும், ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது, அது சுட்டியும் அவ படிச்சதை பெருசா கிழிச்சிட போறா. போனா போகட்டும் என்று சொல்லி வாய்க்கு ருசியை சமைத்து போட ஒரு குக்கரிங் கிளாஸ் இல்லாட்டி உட பிஞ்சு போன உடுப்புகளை தச்ச தைய கிளாஸா பார்த்து அனுப்புங்கோ. உம்மா உம்மா வா பெந்தியன் என்ன சும்மா ஹோபுல்லங்கல வாப்பாங்கட சொல்லுகளை கேட்டுதான் பொம்புல புள்ளைக அடக்க ஒழுக்கமா ஈச்சோனும். ஊருலகில நடக்கிய செய்திகளை கேட்டால் தலை சுத்திய. எந்தி உமா நீங்க இப்படி பேசிய? நீங்க படித்த பொம்பளை தானே உம்மா. ஒரு மாடு வேலி உடைச்சா மற்ற எல்லா மாடும் கள்ள மாடாகுமா? ஓ, மார்க்கம் தெரியாதனால ஒரு சிலர் கூத்தாடியா, அதற்கு எல்லோருமே அப்படி என்று எட போடலாவே உம்மா. நீங்க சொல்லியதும் உண்மைதான். ஒரு சில பொம்பளை பிள்ளைக செய்த வேலையால நல்லா ஒழுக்கமாயிச்சிய குமர்களுக்கு ரோட்ல போக வழியில்ல. நானும் உங்களோட வாப்போட செம்மல்லு கட்டி பார்த்தேன். ஆனா எப்பவுமே உங்களோட வாப்பா பிடிச்ச மனுஷனுக்கு 3 நாள் தானே. அல்லாதான் கிருபை செய்யணும் உங்களோட வாப்பாட மனசு மாறத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்கோ இருங்கோ. எம்தேன் சுமையா வா பெந்தேன் சென்ன. அதை பத்தி பேச வேணும் சாரா. நான் படிச்சது போதுமா? அது மட்டுமல்ல, இப்ப எங்கள ஊரில் நடக்கிய சம்பவங்களை காரணம் காட்டிய. எம்தேன் நீ இப்படி பேசிய? உனக்கு டீச்சர் திறமைய உங்களோட வாப்பாக்கு தெரியுமா? பெண் என்பவர் ஒரு வைரம் போல, அதை தூசி தட்டி பட்ட வீத்தி பெருமதி மிக்க வைரமா எடுப்பது ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாய கடமை. அடுத்தது, எங்கட சமூகத்துல வீரல் விட்டு எண்ணத்துக்கு ஒரு லேடி டாக்டர் இல்லாத நிலைமை. இந்த இடைவெளியை நிரப்ப பெண் என்பவர் படிச்சோடும் தானே. சும்மிரி சாரா, நானும் யோசித்து பார்த்தேன். எங்கட வாப்ப சொல்லியதும் நியாயமான ஆர்ணம் தான். ஆனா எங்கட பொம்பளைங்களையும் எவ்வளோ நல்லா படித்தவங்களும் மீச்சர். ஆனா அவங்களோட கடைசி முடிவு ஆப்ப பிடிச்சது தானே. விடிஞ்சாந்தி பட்டா அடுப்ப ஊதி ஊதி மோத கற்பிச்சு கொள்ள வேண்டியதுதான். எவ்வளோ படித்தாலும் கொஸ்தியம்மதானே. அப்படி அல்ல சுமையா, கொஞ்சம் பேர் நினைச்சு கொணிச்சிய பொம்பளைகளுக்கு மேல் படிப்பு தேவையில்லைண்டு. அவங்களோட வீடுதான் நுழாம அதில் அவங்க குழந்தைகளை வளர்க்கணும், வீட்டை சுத்தமாக்கணும், கழுவணும், காய்ச்சோணும். இதான் பொம்பளைங்கள தலையாய பாண்டியன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில பொம்பளைங்கட அடிப்படையான வீடுதான் என்பதுல சந்தேகமே இல்லை. ஓர் உன்னதமான சமூகத்தோட
தொடக்க பணி வீட்டிலிருந்து தான் தொடங்கிய. அதனால இந்த பணியை பாதிக்காத வகையில பெண் என்பவர் சமூக களத்தை நோக்கி ஆசிரியராக, டாக்டராக, நிர்வாகியாக வருவதை இஸ்லாம் தடுக்கலதானே? இஸ்லாமிய வரலாற்றுல ஆயிஷா நாயுட வரலாற்று எடுத்தா அவ மிச்ச சஹாபாக்களுக்கு ஹதீஸையும் மார்க்க விளக்கத்தை கத்து கொடுத்தீச்சு. இமா சூத்தி பரம்பரையில 42 வெண்புக்காக தோன்றிச்சு. இதிலிருந்து விளங்கிய நாங்க பெண்கள் பேரே இல்ல சமூக மேம்பாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எமக்கு எத்தனையோ விதமான ஆற்றலை தந்திருக்கிறார். நீங்களே சொல்லியதும் உண்மைதான். ஜாப் செய்ய மட்டுமல்ல படிச்சோனும், நாங்க படித்த படிப்பினால பிறரும் பயனடைய வேண்டும். நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க எங்களோட வாப்பாடு மனசு மாறத்துக்கு. அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க வைத்து வாரேன். வலைக்கும் சலாம்.
فاءت السجود بأكمل الوجود سبحان الله سبحان الله من جاد بالهوى أقسام الدعوى سبحان الله سبحان الله ما أجمل السرور من حسنها تكون سبحان الله الله يا الله يا الله يا الله إلى الفجر كنت أصلي لله تعالى واذكر شوقا اسم الله وبني كراما إجلالا قالت لي معلمتي بكل إيمان من هو أقبلت له والجنان سبحان الله كون الإنسان علم البيان سبحان الله سبحان الله يا من وقت نور حتى نور ونور سبحان الله سبحان الله الحق والجنان والحب والهنا سبحان الله سبحان الله حمدا شكرا لله كل حاجة بالله سبحان الله الله يا الله يا الله يا الله إلى الفجر كنت أصلي لله تعالى أذكر شوقا اسم الله وبني كراما إجلالا ملأت إلى حديقة بيتنا فوجدت صورة في السماء فكانت كالصورة تقول سبحان الله من رفع السماء وأحسن البناء سبحان الله سبحان الله فاءت السجود بأجمل الوجود سبحان الله سبحان الله من جاد بالهوى أقسام الدعوى سبحان الله سبحان الله ما أجمل السرور من حسنها تكون سبحان الله الله يا الله يا الله يا الله إلى الفجر كنت أصلي لله تعالى أذكر شوقا اسم الله وبني كراما إجلالا عند الفجر كنت أصلي لله تعالى أذكر شوقا اسم الله وبني كراما إجلالا To internet, you all. Our next event is the song. La
سلفيا مرحبا مرحبا نجبيا شكرا لحركة طلبيا سريو رحمتي يا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله دين إسلام சட்டங்கள் முத்து நபியோட வழிமுறைகள் தீன் இஸ்லாமின் சட்டங்கள் முத்து நபியோட வழிமுறைகள் வல்லல் நபியின் வசியத்து அல் குர்ஆனும் சுன்னாவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர்